பிரித்தாளும் சூழ்ச்சி. டிவைட் அண்ட் ரூல். ஒரு விவசாயி ஒரு செத்த பன்றியை தூக்கி ஒரு பாழ்நிலத்துக்குள் போட்டார். அடுத்த சில நிமிடங்களில் 70 முதல் 80 எலிகள் அந்த பன்றியை தின்பதற்காக கிணற்றுக்குள் குதித்தன. ஆரம்பத்தில் எல்லாம் எளிதாக தெரிந்தது. உணவைக் கண்டதும் அவை அனைத்தும் போட்டி போட்டுக்கொண்டு பாய்ந்தன. ஆனால் பன்றியை உண்டு முடித்த பிறகுதான் அவற்றுக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை புரிந்தது. அந்த கிணற்றின் சுவர்கள் மிகவும் உயரமாகவும் வழுவழுப்பாகவும் இருந்தன. தப்பித்து வெளியேற வழியே இல்லை. மெல்ல மெல்ல உணவு தீர்ந்தது. பசி அதிகரித்தது. அந்த கிணறு ஒரு போர்க்களமாக மாறியது. உயிர் பிழைக்க வேண்டும் என்ற வெறியில் அந்த எலிகள் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொள்ளத் தொடங்கின. ஒன்றை ஒன்று கொன்று உயிருடன் தின்னத் தொடங்கின. சில நாட்களுக்குப் பிறகு அந்த கிணற்றில் ஒரே ஒரு எலி மட்டுமே மிஞ்சியது. அதன் கண்கள் இரத்தத்தைப் போல சிவந்திருந்தன. அப்போது அந்த விவசாயி ஒரு கயிற்றை கீழே இறக்கி அந்த எலியை மேலே தூக்கி மீண்டும் வயல்வெளிக்குள்ளேயே விட்டார். அந்த விவசாயிக்கு அந்த எலி மீது பரிதாபம் ஏற்பட்டதா? நிச்சயமாக இல்லை. பெரும்பாலான மக்களுக்கு புரியாத ஒரு ரகசியம் அந்த விவசாயிக்கு தெரிந்திருந்தது. அந்த எலி இப்போது தன் இனத்தையே தின்று பழகிவிட்டது. அது இனி ஒருபோதும் தானியங்களைத் தேடிப் போகாது. மாறாக மற்ற எலிகளையே வேட்டையாடித் தின்னும். இதுதான் பிரித்தாளும் சூழ்ச்சி, டிவைட் அண்ட் ரூல் என்பதன் உண்மையான அர்த்தம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. உச்சியில் இருப்பவர்கள் ஒருபோதும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதில்லை. அதற்குப் பதிலாக கீழே இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்கவும் சண்டையிடவும் அழித்துக் கொள்ளவும் தேவையான சூழலை அவர்கள் உருவாக்குகிறார்கள். உண்மையான சூத்திரதாரிகள் பின்னால் அமர்ந்து இந்த வேடிக்கையை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். எப்போது 2 பேர் தங்களுக்குள் சண்டையிடுகிறார்களோ அதன் லாபம் எப்போதும் மூன்றாவதாக ஒருவனுக்கே போய்ச் சேரும். திரைக்குப் பின்னால் இருந்து ஆட்டத்தை ஆட்டுவிப்பவனுக்கே அந்த வெற்றி. இந்த சதியை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் உணரவில்லை என்றால் நீங்களும் ஏற்கனவே ஒரு கிணற்றுக்குள் தான் இருக்கிறீர்கள் என்று